சில உயிரினங்கள் இயல்பாகவே தங்களுக்குள் ஒளிரும் தன்மையை பெற்றுள்ளன. ஏன்? விடை 1 இருளை அகற்ற. விடை 2 மற்ற உயிரினங்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ள. விடை 3 தம் இனத்தாரை அழைக்க. விடை 4 இவற்றுள் எதுவும் இல்லை. சரியான விடை விடை 2 மற்ற உயிரினங்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ள. மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவிக்கு என்ன பெயர்? விடை 1 மின்கலன். விடை 2 மின்சார மோட்டார். விடை 3 அம்மீட்டர். விடை 4 கேல்வனோமீட்டர். சரியான விடை விடை 2 மின்சார மோட்டார். காந்த புலத்தின் அலகு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை 1 ஜூல்ஸ். விடை 2 கலோரி. விடை 3 மேக்னைட். விடை 4 டெஸ்லா. சரியான விடை விடை 4 டெஸ்லா. கோடை காலத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது மிகச்சிறந்தது. ஏன்? விடை 1 அழகாக தோற்றமளிப்பதால். விடை 2 சுத்தத்தை வெளிப்படுத்துவதால். விடை 3 சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்களாக இருப்பதால் அவை நம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். விடை 4 அனைவரும் விரும்புவதால். சரியான விடை விடை 3 சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்களாக இருப்பதால் அவை நம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். பின் வருவனவற்றுள் மிகவும் வலிமையான இயற்கை காந்தம் எது? விடை 1 குவார்ட்ஸ். விடை 2 சல்ஃபைட். விடை 3 மேக்னடைட். விடை 4 ரோடோனைட். சரியான விடை விடை 3 மேக்னடைட். ஆழ்கடலில் நீரின் அழுத்தம் எவ்வாறு இருக்கும்? விடை 1 வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாக இருக்கும். விடை 2 வளிமண்டல அழுத்தத்தின் 2 மடங்கை விட அதிகமாக இருக்கும். விடை 3 வளிமண்டல அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும். விடை 4 இவற்றுள் எதுவும் இல்லை. சரியான விடை விடை 2 வளிமண்டல அழுத்தத்தின் 2 மடங்கை விட அதிகமாக இருக்கும். வாகனங்களின் டயர் அழுத்தம் எந்த அலகுகளில் குறிப்பிடப்படுகிறது? விடை 1 PSI பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச். விடை 2 கிலோகிராம். விடை 3 பாஸ்கல். விடை 4 நியூட்டன். சரியான விடை விடை 1 PSI பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச். தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது? விடை 1 இலைத்துளை. விடை 2 பச்சையம். விடை 3 தண்டு பகுதி. விடை 4 மலர்கள். சரியான விடை விடை 1 இலைத்துளை. ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை எவ்வாறு அழைக்கிறோம்? விடை 1 ஆற்றல் இழத்தல். விடை 2 மின் உற்பத்தி. விடை 3 மாற்றம். விடை 4 ஆற்றலை உற்பத்தி செய்தல். சரியான விடை விடை 3 மாற்றம். பூமிக்கு அருகிலுள்ள காற்று மண்டலத்தின் பெயர் என்ன? விடை 1 புறவளி மண்டலம். விடை 2 அயனி மண்டலம். விடை 3 அடுக்கு வளிமண்டலம். விடை 4 அடிவளி மண்டலம். சரியான விடை விடை 4 அடிவளி மண்டலம். ரப்பர் வளையம் நீட்சி அடைதல் என்பது பின்வருவனவற்றுள் எதை குறிக்கும்? விடை 1 மெதுவான மாற்றம். விடை 2 மீள் மாற்றம். விடை 3 வேகமான மாற்றம். விடை 4 மீளா மாற்றம். சரியான விடை விடை 2 மீள் மாற்றம். பின்வரும் எந்த மாற்றத்தில் புதிய பொருள் எதுவும் உண்டாவதில்லை? விடை 1 இயற்பியல் மாற்றம். விடை 2 வேதியியல் மாற்றம். விடை 3 மீள் மாற்றம். விடை 4 மீளா மாற்றம்.
சரியான விடை விடை 1 இயற்பியல் மாற்றம். பின் வருவனவற்றுள் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? விடை 1 ஈஸ்ட், விடை 2 அமீபா, விடை 3 ஸ்பைரோகைரா, விடை 4 பாக்டீரியா. சரியான விடை விடை 3 ஸ்பைரோகைரா. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் அது விடை 1 உணவிற்கு நிறம் அளிக்கிறது, விடை 2 உணவிற்கு சுவை அளிக்கிறது, விடை 3 உணவிற்கு புரதத்தையும் தாது உப்புக்களையும் அளிக்கிறது, விடை 4 உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. சரியான விடை விடை 4 அது உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் எது? விடை 1 மின்விசிறி, விடை 2 மின்கலன், விடை 3 தொலைக்காட்சி, விடை 4 தொலைபேசி. சரியான விடை விடை 2 மின்கலன். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் என்ன செய்யும்? விடை 1 மெதுவாக நகரும், விடை 2 ஆற்றலை இழக்கும், விடை 3 லேசாக மாறும், விடை 4 வேகமாக நகரும். சரியான விடை விடை 4 வேகமாக நகரும். அடுத்தடுத்த இரு நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி எவ்வளவு? விடை 1 1 மணி நேரம், விடை 2 2 மணி நேரங்கள், விடை 3 3 மணி நேரங்கள், விடை 4 4 மணி நேரங்கள். சரியான விடை விடை 1 1 மணி நேரம். ஆய்வக வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் என்ன? விடை 1 அது பாதுகாப்பான திரவம், விடை 2 தோற்றத்தில் வெள்ளி போன்று பளபளப்பாக இருக்கும், விடை 3 விலை மலிவானது, விடை 4 ஒரே சீராக விரிவடையும். சரியான விடை விடை 4 ஒரே சீராக விரிவடையும். மின் விளக்குகள் முதலில் எந்த நகரத்தில் பயன்பாட்டுக்கு வந்தன? விடை 1 வாஷிங்டன், விடை 2 நியூயார்க், விடை 3 விர்ஜீனியா, விடை 4 சான் பிரான்சிஸ்கோ. சரியான விடை விடை 2 நியூயார்க். ஆணி துருப்பிடித்தல் என்பது எந்த வகை மாற்றம்? விடை 1 இயற்பியல் மாற்றம், விடை 2 வேதியியல் மாற்றம், விடை 3 மீள் மாற்றம், விடை 4 காலநிலை மாற்றம். சரியான விடை விடை 2 வேதியியல் மாற்றம். ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டறிந்தவர் யார்? விடை 1 லூயி பாஸ்டியர், விடை 2 தாமஸ் ஆல்வா எடிசன், விடை 3 ஹென்றி ஃபோர்டு, விடை 4 ஜேம்ஸ் வாட்சன். சரியான விடை விடை 1 லூயி பாஸ்டியர். நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுவது பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. விடை 1 தசை சுருக்கம், விடை 2 சுவாசம், விடை 3 செரிமானம், விடை 4 கழிவு நீக்கம். சரியான விடை விடை 3 செரிமானம்.